ஹாய் guys, வெல்கம் டு கனிஸ்ரீனலாஜிக்ஸ். உங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம எஸ்பிஐ பிஓ 2026க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சுப்பா. பார்க்காதவங்க நம்ம கனிஸ்ரீனலாஜிக்ஸ்ல வந்து உங்களுக்கு எஸ்பிஐ பிஓவான ஃபுல் நோட்டிபிகேஷன் டீடைல்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கப்பா. பார்த்துக்குங்க. நம்ம எஸ்பிஐ பிஓ வந்து எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு? எஸ், 1500 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து வெரி வந்து ஹியூஜ் அமௌண்ட் வேகன்சிஸ். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். அது மெயினா வந்து எஸ்பிஐ பிஓ படிக்கிறவங்களுக்கு போனா நான் எஸ்பிஐ பேங்க்குக்கு தான் வந்து ஒரு ஜாப்புக்கு போவேன் அப்படின்னு வந்து ஒரு ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து இந்த இயர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இப்படி ஒரு வேகன்சி வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது நல்ல ஒரு வேகன்சி அப்படிங்கிறது. கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்ணி பேங்க் ஜாப்பை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு கோலாவே வச்சிருங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட நம்ம எஸ்பிஐ பிஓ வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களப்பா. அதனோட இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுல நம்ம ரீசனிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸா போனா நம்ம எப்படி இந்த ரீசனிங்ல ஃபுல் மார்க் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். பார்க்கலாமாப்பா? சரி. இப்போ நம்ம எஸ்பிஐ பிஓ வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க். அதே மாதிரி குவான்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து இது சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க இல்லையாப்பா. நம்மளுக்கு குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா 35 இருந்தது. 35 இருந்தது இப்ப எப்படி பண்ணிட்டாங்க, நமக்கு 35 இருந்தது 30 மார்க்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்கும் வந்து 35 இருந்தது 30ன்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், 35 அப்படின்னு இருந்து இங்க 30 தான் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஆனா வந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு அதிக கொண்டு வந்து உங்களுக்கு இதுல வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, சேம் 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுப்பா. இப்ப வந்து 35 கொஸ்டின்ங்கிற போது 30 கொஸ்டினா மாறி இருக்கே தவிர, ஆனா லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் இல்லையா. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ரீசனிங் 35ல இருந்து உங்களுக்கு 30 பண்ணும்போது உங்களுக்கு பிராக்டிகலா வந்து சொல்லும் போது நான் கண்டிப்பா வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப ஆல்ரெடி 35 கொஸ்டின் கொடுத்துருக்கும் போது 30 கொஸ்டினா மாத்தும் போது அது லெவல் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், டிஃபிகல்ட்டா தான்ப்பா இருக்கும். ஆனா வந்து அதையுமே நம்ம வந்து எப்படி எப்படி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஈஸி லெவலா நம்ம வந்து ரீசனிங்லயும் நம்ம ஃபுல் மார்க் எப்பவுமே வந்து ரீசனிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு போடுவோம், ஒரு 25ல இருந்து நம்ம மேக்ஸிமம் 30க்குள்ளேயே நம்மளால மார்க் எடுக்க முடியும். அப்போ இது வந்து லெவல் ஆஃப் கொஸ்டின் நம்ம டஃப்னஸ் பண்ணும்போது கண்டிப்பா 25 to 28 மார்க்ஸ் வந்து நம்ம அடிக்க முடியும்ப்பா. அதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அது எப்படி வந்து அந்த மார்க்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். பார்க்கலாமாப்பா? இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் இது வந்து மெயின்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்து 60 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. 50 மினிட்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க இல்லையா. இதெல்லாமே நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன், ஜென்ரல், இங்கிலீஷ் இது எல்லாமே சேர்த்து 170 மார்க்ஸ். உங்களுக்கு 170 கொஸ்டினுக்கு 200 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ்ல கொடுப்பாங்க. அது போக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாங்கப்பா இந்த தடவை. கொஞ்சம் தயவு செஞ்சு நோட்டிபிகேஷன் செக் பண்ணிட்டு பார்த்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. நிறைய வந்து எஸ்பிஐ இதுல வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, அதனால செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ பிஓ எப்படி இருக்குப்பா. நம்மளுக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தடவை 1500 வேகன்சிஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 1500 வேகன்சிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும்பா. ஒன்னா இதுல இருந்து உங்களுக்கு கம்மியாகும், ஆறு வந்து இதே லெவல் ஆஃப் மெயின்டைன் வரும் இல்லையா. இந்த லெவல் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், ஆறதை விட வந்து உங்களுக்கு
கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லெவல் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்குல்லப்பா. லெவல் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்பா. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப லாஸ்ட் இயர்ல வந்து 2023ல வந்து 59 இருந்தது. உங்களுக்கு 24ல வந்து 61 இருக்கு. அதே மாதிரி 25ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கு, 66 இருக்கு. இந்த மாதிரி வந்து லெவல் ஆஃப் இது வந்து உங்களுக்கு ஜென்ரல்ல இருந்து ஓபிசில இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்ப 51 அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங்கா தான் போயிட்டு இருக்கு இல்லையா. எல்லாமே இன்க்ரீசிங் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது 2026ல லெவல் ஆஃப் வந்து இது அட்லீஸ்ட் வந்து இதே லெவலா இருக்கலாம். இதை விட கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துதான் வந்து உங்களுக்கு லெவலா இருக்கும். பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது நீங்க கட் ஆஃப் வந்து நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. எப்பவுமே அக்யூரசி அப்படிங்கறதா இது வந்து நம்மளுக்கு மேட்ருப்பா. அக்யூரசியும் உங்களுக்கு லெவல் ஆஃப் அட்டெம்ப்ட் இருந்தாவே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா. இப்ப இது வந்து ஃபைனல் இயர் எஸ்பிஐ பிஓட ஃபைனல் கட் ஆஃப், லாஸ்ட் 3 இயரோட ஃபைனல் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்குங்க. நீங்க இத பார்த்து ஆனா வெக்ஸ் ஆயிட வேண்டாம். இது வந்து இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்து இது பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா நம்ம அக்யூரசியும் உங்களுக்கு லெவல் ஆஃப் அட்டெம்ப்ட் தான் இப்ப நம்ம இங்க மேட்டர். ஓகேவா. எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் உங்களால கண்டிப்பா எஸ்பிஐ பிஓல வந்து ஃபுல்லா வந்து என்னால அட்டன் பண்ண முடியாது. எந்த இதுமே குவான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அட்டன் பண்ணவே முடியாது இல்லையா. உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது அதுல வந்து அக்யூரசி தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அக்யூரசி தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி லெவல் ஆஃப் அட்டெம்ப்ட் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சரிப்பா. இப்போ நான் ரீசனிங்ல சரி ஓகே, நான் ரீசனிங் வந்து நான் என்னென்ன டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது எந்தெந்த ஆர்டர்ல நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்கோரிங் பார்ட் இல்லையா. ரீசனிங் அப்படிங்கறதா உங்களுக்கு மத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது குவான்ஸையும் இங்கிலீஷும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்ப இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸுக்கு வச்சிருக்காங்கப்பா. இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்காங்க, 40 மார்க்ஸுக்கு வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அதை நான் லெவல் ஆஃப் அட்டம்ப்டும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு குவான்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு கேக்குறாங்க இல்லையா. குவான்ஸ் 30 மார்க்ஸ் அப்படிங்கும் போது அதனோட லெவல் ஆஃப் இதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ரீசனிங் அதுலதான் வந்து உங்களோட ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். ஸ்கோரிங் எதுலதான் நீங்க பண்ண முடியும், ரீசனிங்ல தான் உங்களோட ஸ்கோரிங் பார்ட் இருக்கும். அதை வச்சுதான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசைட் ஆகும் இல்லையா. அப்படிப்பட்ட ரீசனிங்ல வந்து உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்னா உங்களுக்கு எடுத்தனே நீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் இப்ப நம்ம ரீசனிங்ல பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா எப்படி என்னால வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரீசனிங்ல ஃபுல் மார்க் ஆர் வந்து என்னால ஃபுல்லா அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கறது இந்த இதுல சொல்றேன். ஓகேவா. ரீசனிங் பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங் பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குப்பா, 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி மெயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 40 கொஸ்டின் 60 மார்க்ஸ்க்கு இருக்கு இல்லையாப்பா. இது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைஸா நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்கு கோடிங், டிகோடிங், ஆல்பா நியூமெரிக், ஆல்பாபெட்டிக் சீரிஸ், நம்பர் சீரிஸ், இன்இக்வாலிட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஸ்கோரிங் பார்ட் இல்லையா. இந்த சிலாதிசத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸி லெவல் ஸ்கோரிங் பார்ட், ஈஸி லெவல் உங்களுக்கு அதே சமயம் ஸ்கோரிங் பார்ட்டுப்பா. இதெல்லாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்து உங்களால இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். இத வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா இததான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்ல போய் உட்காருங்க, ரீசனிங் ஓபன் ஆகுது அப்படின்னா நான் எதைதான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு நான் சொல்றேன், பஸ்ல மட்டும் தொட்டவே தொட்டாதீங்க. பார்த்த உடனே ஈஸியா இருக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். உங்களை வந்து டெம்ப்ட் பண்ண ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல பஸ்ல போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காரும். ஆனா நீங்க ஒரு பஸ்ல வந்து எனக்கு வரல அப்படிங்கும் போது நீங்க அப்படியே அதுல வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால அடுத்தடுத்து போக முடியாது.
முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க பசில் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்துறாதீங்க. லெவல் ஆஃப் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ரீசனிங்ல நீங்க எதுதான் கொடுக்கணும், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட்ஸ்ல எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து மாடரேட் லெவல் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். சோ தட் செகண்டா இதுதான் நீங்க ட்ரை பண்ணணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் மாடரேட் லெவலா இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமாவும் இருக்கும். இது எப்படி இருக்கும், கொஞ்சம் டைம் கன்சியூமாவும் இருக்கும் இல்லையா. டைம் கன்சியூம் எடுக்கும். அதனால இதை வந்து செகண்டா அட்டன் பண்ணுங்க. இது என்ன செகண்ட் ப்ரையாரிட்டியா நீங்க தயவு செஞ்சு இதை எடுத்துக்கங்க. செகண்ட் ப்ரையாரிட்டியா நீங்க இதை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் தான் இந்த பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அசம்ஷனு, கன்க்ளூஷன், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பதான் பண்ணணும், நீங்க தேர்டா தான் நீங்க இத பண்ணணும். தேர்டா தான் இது பண்ணணும். ஏன்னா இது வந்து என்ன லெவல், ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் பா. இதெல்லாம் ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ். நீங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெக்ஸ் ஆயிருவீங்க. இத வந்து நீங்க தேர்ட் ப்ரையாரிட்டியா தான் இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். புரியுதா. இத தயவு செஞ்சு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, ஆர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மார்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்க போட்டு மார்க் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. புரியுதா. இந்த மாதிரி நீங்க ஆர்டர்ல பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு மார்க் எடுத்தனே எல்லாமே வரிசையா தயவு செஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் போடுறத ஸ்டாப் பண்ணுங்க. அந்த மாதிரி போடாதீங்க. எப்படியுமே நீங்க வந்து மார்க் எடுக்கும் போது ஆர்டர் வைஸா நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க உட்காராதீங்க ஃபர்ஸ்ட். அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் வைஸ், இப்ப ஒரு மார்க் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஆர்டர் வைஸ் போகவே போகாதீங்க. அந்த மாதிரி வந்து பழகாதீங்க, பிராக்டிஸ் பண்ணாதீங்க. புரியுதா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயும் ஃபர்ஸ்ட் உட்காராதீங்க. புரியுதா. ஏன் அப்படின்னா எனக்கு ஈஸி லெவல் கொஸ்டின்லயே கொஞ்சம் ஒரு ட்ரிக்கா வச்சிருந்தானு வைங்களேன், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ல உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு போற தெரியாது. அதை முடிக்கணுமே அப்படின்ட்டு அந்த ஒரு கொஸ்டின்ல உட்காந்துட்டு கடைசியில நீங்க வந்து பசிலே விடுற லெவல்ல வந்துடும். புரியுதாப்பா. அதனால தயவு செஞ்சு நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உட்காராதீங்க. லெவல் ஆஃப் இதை பொறுத்து நீங்க வந்து போய்கிட்டே இருக்கணும். புரியுதா. இப்ப வந்து எனக்கு பசில் ஒண்ணு வருது, அது வந்து எனக்கு வரல, 2 டைம் ட்ரை பண்றீங்க வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஜம்ப் ஆன் ஆகி பழகுங்க. பசில்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு செட் ஆகி உட்காரல அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் பசிலுக்கு மூவ் பண்ணி பழகுங்க. இது தேடா சொல்லுவேன்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்டர் வைஸா நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றேன். மார்க்ல வந்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாது, டோன்ட் டூ, இதெல்லாம் வந்து டோன்ட் டூ அப்படிங்கறதுல இத கிளியரா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பஸ்ல மார்க்ல போடும்போது நான் ஆர்டர் வைஸா தான் 1 2 3 ஆர்டர் வைஸ் நான் போவேன்னு போக கூடாது. அதே மாதிரி ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல உட்காராதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா வச்சு அதுல வந்து உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களால அதுலயே உட்காந்துருவீங்க. அடுத்து பசிலுக்கு போறதுக்கு மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. பசில் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். இதுல 1 மார்க் நீங்க பார்த்துட்டு கடைசியில வந்து இதை விடுற மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறத நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா கூட பாத்துக்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி பசில் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி அதுல வந்து வரலைன்னா அகைன் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு மேல வரலைங்கிற பட்சத்துல அதே பசில்ல ஃபர்ஸ்ட் உட்காராதீங்க, நெக்ஸ்ட் லெவல் பசிலுக்கு போக பாருங்க. ஓகேவா. ஓகேவாப்பா. அதனால இந்த ஆர்டர் மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஆர் பாத்துக்குங்க. லெவல் ஆஃப் வந்து எது எது லெவல், ஈஸி லெவல், எது மாடரேட் லெவல், எது ஹார்ட் லெவல் அப்படிங்கறத பார்த்து அந்த ஆர்டர் படி எனக்கு கொஸ்டின் பிக் பண்ணுங்க. இந்த ஆர்டர் படி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களால வந்து ஒரு 25ல இருந்து 28 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. இந்த ஆர்டர் படி கொஸ்டின் நீங்க மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டியில எடுத்தீங்க அப்படின்னா 25ல இருந்து ஒரு 28 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதாப்பா. அதனால தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே சமயம் ஒரு மாடரேட் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்
அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஓகேவா? ஒரு பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்தா எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்கு. எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து டஃப் லெவல் எக்ஸாம் இல்லையாப்பா? அத வந்து ஒரு பிகினர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆர் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். ஓகேவா? பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க டெய்லியுமே இப்ப எத்தனை டேஸ் இருக்கு எஸ்பிஐ பிஓக்குல இருந்து உங்களுக்கு 45 to 50 டேஸ் தப்பா இருக்கு எக்ஸாமுக்கு. உங்களுக்கு 45 to 50 டேஸ் தான் இருக்கு. அப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணணும் அத அப்படிங்கறத பாக்கலாம். ஓகேவா? பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி மார்க் டெஸ்ட் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். டெய்லி மார்க் வந்து நீங்க போடணும். அதுக்கு வந்து நீங்க எல்லா டாபிக்கும் வந்து நீங்க வந்து எப்படி இருக்கணும், ஃபுல் டாபிக்கும் உங்க வந்து டாப் டு பாட்டம் உங்களுக்கு கவர் ஆகி இருக்கணும். ஃபுல் டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே அதுல பேசிக் டாபிக்ல உங்களுக்கு பேசிக் லெவல்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா லெவல் ஆஃப் கொஸ்டினும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு டாபிக்ல இருக்கணும். அதுல வந்து நீங்க தரவா இருக்கணும். அப்பனா மட்டும்தான் உங்களால மார்க்கே போட முடியும் இல்லையா? அப்போ ஒரு டெய்லி ஒரு டாபிக் வைஸ் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணுங்க. டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு மார்க் எடுங்க. அந்த மார்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா செக்ஷனல் மார்க் எடுக்கிறது பெட்டர்ப்பா. நீங்க வந்து செக்ஷனல் மார்க் இப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு செக்ஷனல் எடுத்தீங்க, அடுத்த நாளைக்கு ஒரு செக்ஷனல் அப்படி கூட நீங்க எடுக்கலாம். ஃபுல் மார்க் உன்னால எடுக்க முடியலன்னா செக்ஷனல் மார்க்ஸ் கூட நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸ்பீட் டெஸ்ட் மெயினா வந்து நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பாக எடுக்கணும். கண்டிப்பா ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓல உங்களுக்கு டைம் வந்து எப்படி உங்களுக்கு அலாட் பண்றதுன்னு தெரியணும். அப்ப ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வேணும்ப்பா. அதனால அதை வந்து நீங்க டெய்லி கட்டாயம் எடுக்கணும். அதே மாதிரி நீங்க எடுக்கிற மார்க்கை வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணாதான் உங்களுக்கு நீங்க என்ன வந்து மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறது தெரியும். அப்போ அந்த மார்க்கை வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து மார்க்குக்கே போகணும். அனலைஸ் பண்ணணும்ப்பா. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கை வந்து அனலைஸ் பண்ணி அதுல என்ன நம்ம மிஸ்டேக் விட்றோம் அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஓகேவா? இதே வந்து எனக்கு ஆல்ரெடி நான் வந்து 2-3 மெயின்ஸ் லெவல் போயிருக்கேன். நான் ஆல்ரெடி எஸ்பிஐ பிஓ அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து மார்க் எடுக்கிறது. எவ்வளவு மார்க் எடுக்கணும்னா டெய்லி 2 மார்க் நீங்க எடுக்கணும். இவங்க வந்து டெய்லி வந்து 1 மார்க் எடுத்தாங்கன்னா நீங்க வந்து டெய்லி 2 மார்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் மார்க் எடுங்க. ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் இருக்கிற ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கணும். அதே மாதிரி ஒரு செக்ஷனல் மார்க்ஸுமே நீங்க எடுக்கலாம். செக்ஷனல் மார்க் வந்து நீங்க எடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. டாபிக் வைஸ் ஆல்ரெடி நீங்க வந்து எல்லாமே தரவா இருப்பீங்க. ஆனாலும் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கறதுல மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ரிவைஸ் பண்ண விட்டீங்கன்னா அந்த டைம்ல டக்குன்னு வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு போனா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால பேசிக் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? பேசிக்ஸ ரிவைஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மார்க் போடுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து மார்க்கை வந்து ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணணும். இப்ப ரிவ்யூ பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணணும். புரியுதாப்பா? அதே மாதிரி நீங்க பசில்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 to 10 பசில்ஸ் வந்து டெய்லி வந்து நீங்க நான் ரீசனிங்க மட்டும் சொல்றேன். 5 to 10 பசில்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்ப பிகினர்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து எடுக்கிற மார்க் பசில்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 பசில்ஸ் டெய்லி நீங்க அட்டன் பண்ணலாம்ப்பா. ஒரு 5 பசில்ஸ் நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க டெய்லி போடலாம். அதே வந்து நீங்க மாடரேட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 5 to 10 பசில்ஸ் வந்து நீங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்பீடு போடுவாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஈஸியா வந்து அந்த பசில்ஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் வந்துடும். அதனால 5 to 10 பசில் வந்து தாராளமா போடலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி லெவல் ஆஃப் வந்து எடுங்க. அதே பாத்தீங்கன்னா எனக்கு மாடரேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கும் போது பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்தியே வந்து இந்த 45 to 50 டேஸ் வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையுமே வந்து நீங்க சேர்த்தி தான் எழுதணும். மார்க் வந்து நீங்க போடும்போது எப்படி போடணும்?
ஃபுல் மார்க் வந்து எனக்கு போடும்போது ஒரு பிலிம்ஸ் மார்க் ஒரு மெயின்ஸ் மார்க் 2 மார்க்ஸ் போடுறீங்க இல்லையா, 2 மார்க் போடும்போது ஒரு பிலிம்ஸ் ஒரு மெயின்ஸ் அப்படிங்கறத போடுங்க. இல்ல நான் பிகினர்ஸ் எனக்கு எனக்கு மெயின்ஸ் லெவல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா இவங்க வந்து பிலிம்ஸ் லெவல்லயே போடட்டும்பா. ஆனா நீங்க வந்து எனக்கு பிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லியும் ஒரு மார்க் போட்டா மட்டும்தான் உங்களால அந்த லெவல் ஆஃப் இதை வந்து அட்டம்ப்ட வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். புரியுதாப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா வேற வந்து ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதனோட மார்க் இம்ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணணும். மார்க் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து அதுல எனக்கு நெகட்டிவ் வருதா, நெகட்டிவ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம இது பண்றது, எப்படி நான் வந்து அதுல இருந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். புரியுதாப்பா? ஓகே, சரி. இப்ப வந்து ஓகேப்பா, இப்போ நான் ஏன் வந்து ரீசனுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? நான் வந்து ஏன் வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ரீசனிங் அப்படிங்கறத ஒரே செகண்ட் இருங்க. ஓகேப்பா, ஒய் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் ரீசனிங்க்கு மட்டும் ஏன் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே கண்டிப்பா தெரியும் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு மத்த சப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது சப்ஜெக்ட் எனக்கு ஈஸியா இருக்கும். சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஈஸி லெவலா இருக்கும் ரீசனிங் அப்படிங்கும் போது இது எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கண்டிப்பா இது வந்து ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கும். எனக்கு ரீசனிங் அப்படிங்கிறது எனக்கு ஸ்கோரிங் பார்ட். நீங்க மத்த எல்லாத்துலயுமே உங்களால வந்து எனக்கு எப்படிதான் மினிமம் லெவல் தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்னால மினிமம் டு மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் எனக்கு அட்டன் பண்ண முடியும். புரியுதா? எனக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு கொஸ்டின் அடிக்கலாம், ஒரு 25 டு 28 கொஸ்டின் என்னால வந்து எதுல அடிக்க முடியும், எஸ்பிஐ பிஓலயே உங்களால அடிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களால இதுல அட்டம்ப்ட் அதிகரிக்க முடியும். அட்டம்ப்ட் பாத்தீங்கன்னா உங்களால இதுல ஈஸியா எடுத்துட முடியும். புரியுதாப்பா? இப்ப இங்க நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் அப்படின்னா உங்களால போட்டுற முடியும். ஆக்சுவலா டைம் இருக்கும் உங்களால போட்டுற முடியும். ஆனா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 20 மார்க்ஸ்ல இருந்து 25 மார்க்ஸ் வரைக்கும் தான் உங்களால எடுக்க முடியும். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அது கூட வராதுப்பா, 15 டு 20 மார்க்ஸ் வரைக்கும் தான் உங்களால எடுக்க முடியும். கண்டிப்பா சொல்றேன். இப்ப லெவல் ஆஃப் இன்க்ரீசிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பிஓ கண்டிப்பா 1500 வேகன்சிங்கும் போது உங்களுக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா வைப்பாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கும் போதும் உங்களுக்கு இப்ப டஃப்னஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் எதுலதான் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா ரீசனிங் மட்டும்தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் அண்ட் மார்க்ஸ் வந்து உங்களால கொடுக்க முடியும்ப்பா. அதனால தயவு செஞ்சு ரீசனிங்ல நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதை மட்டும் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பவுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால ரீசனிங்ல ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். ஓகேவா? அது வந்து எப்ப பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து நீங்க சூஸ் பண்றதும் அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினை சூஸ் பண்றதும் தான் இருக்கு. லெவல் ஆஃப் கொஸ்டினை நீங்க சூஸ் பண்றதும் தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்த உடனே நான் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல இந்த காஸ் அண்ட் எஃபெக்டோ டேட்டா சஃபிசியன்சியோ இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது டைம் கன்சியூமிங் இல்லையா? டைம் கன்சியூமிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து எடுத்த உடனே இதுல உட்காந்துட்டீங்க அப்படின்னா என்னால திருப்பி இதை போகும்போது இது ஈஸி லெவலா இருக்கே, இது என்னால அட்டன் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இது வரும். ஏன்னா இதுல பஸ்லயே நம்மளுக்கு டைம் ஆயிரும். நம்ம இங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடைச்சா இது ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஈஸி லெவல முடிச்சிட்டோம்னா பசிலுக்கு அதுக்கப்புறம் பசில் இந்த டேட்டா சஃபிஷியன்சி எல்லாம் அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். புரியுதா? அதுக்காக தான் நான் சொல்றேன் நம்ம எப்பவுமே வந்து லெவல் ஆஃப் கொஸ்டினோ அண்ட் பசில்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்றதுலயும் வந்து கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். இப்போ ஒரு பசில் எடுக்கிறீங்க அப்படின்னா பசில் எப்படிப்பா சூஸ் பண்ணணும்? பசில் வந்து எப்பவுமே உங்களுக்கு
பாசிபிலிட்டி இல்லாத பசில் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். பாசிபிலிட்டி கண்டிப்பா எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி இல்லாம இருக்காதுப்பா. ஆனா அந்த பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி எடுக்க கூடாது. பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா வர்ற மாதிரி இருக்க கூடாது. எனக்கு டைரக்ட் பாயிண்ட் இல்லாம இருக்கிறதும், அதே மாதிரி எனக்கு வேரியபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதும் வந்து எடுக்கக்கூடாது. டைரக்ட் பாயிண்ட் இல்லாம இருந்ததுனாலும் வேரியபிள் வந்து எனக்கு அதிகமா வச்சிருந்தாலும் அத ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ண கூடாது. புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் லெவல் பசில் வந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. எடுத்தோடனே நீங்க ஹார்ட் லெவல் பசில நீங்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. எது ஈஸி லெவல் பசில்னு பார்த்துட்டு அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண பழகணும். புரியுதாப்பா? ரொம்ப பாசிபிலிட்டி வர்றதும் எடுக்க கூடாது. அதே மாதிரி இன்டைரக்ட் பாயிண்ட் இருக்கிறதும் மோர் வேரியபிள்ஸ் இருக்கிற பாயிண்ட்டையும் நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹார்ட் லெவல் பஸ்ல மெயினா ஃபர்ஸ்ட் எடுக்கவே கூடாது. புரியுதா? இதெல்லாம் வந்து பஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியதுப்பா. அதாவது இப்ப பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 12% இருந்தாலும் சரி, ஆர் 10 ஆர் 8% இருந்தாலும் சரி, நீங்க அதை வச்சு நீங்க ஒரு பசில் டஃப்னஸ் ஈஸி அப்படிங்கறத சூஸ் பண்ண முடியாதுப்பா. அவங்களோட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அவன் டைரக்டா எப்படி க்ளூ கொடுத்துருக்காங்க, அதுல வேரியபிள்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, அதை வச்சுதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். பர்சனை வச்சு நம்ம பசில் வந்து இது டஃப்னஸ் இது வந்து ஈஸி லெவல் அப்படிங்கறது உங்களால சூஸ் பண்ண முடியாது. புரியுதாப்பா? லெவல் ஆஃப் பசில் வந்து நீங்க பார்த்துதான் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பசில் வந்து உங்களுக்கு உட்காரும். அப்ப அடுத்தடுத்து நம்ம அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? எல்லா பசிலையும் உங்களால அப்ப அட்டன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பசில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களால அட்டன் பண்ண முடியுமானா அப்புறம் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாது. இப்ப பசில பொறுத்த வரைக்கும் எனக்கு ரீசனிங் எஸ்பிஐ பிஓல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 to 5 பசில்ஸ் வர சான்சஸ் இருக்குப்பா. 4 to 5 பசில்ஸ் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சாரி 4 பசில் வரும். உங்களுக்கு கொடுக்கறதே 30 மார்க்ஸ் தானே கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது எனக்கு இதுல இருந்து எனக்கு 18 to 20 மார்க் உங்களுக்கு பசிலே வர சான்சஸ் இருக்கு. மீதி இருக்கிற இங்க எழுதிட்டா ஒரே நிமிஷம், இதுல மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பசில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 மார்க்ஸ் இருக்குதுன்னா முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 to 13 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மிஸ்செலேனியஸே வந்துரும்ப்பா. 13 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும்? மிஸ்செலேனியஸே வந்துரும். பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு பசில்ஸ் வந்துரும் இல்லையா? பேலன்ஸ் இருக்கிறது பசில்ஸ் வந்துரும். உங்களுக்கு எவ்வளவு பசில்ஸ் வரைக்கும் கேட்பாங்கன்னா ஒரு 3 பசில் இருந்து 4 பசில் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருந்தது இப்போ முதல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டஃப்னஸ் லெவல் அதிகமாக அது எஸ்பிஐ பிஓல இப்ப உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்குப்பா. அப்படிங்கும் போது உங்களுக்கு ரீசனிங்குமே வந்து உங்களுக்கு டஃப் லெவல் கொஞ்சம் கொடுப்பாங்க. டஃப் லெவல் உங்களுக்கு ரீசனிங்குமே கொடுக்கும் போது உங்களுக்கு பசில்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 to மேக்ஸிமம் 5 பசில் வர வாய்ப்பு இல்ல. 3 to 4 தான் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனோட டஃப்னல் கண்டிப்பா வந்து பசில் வந்து இன்க்ரீஸா இருக்கும். மேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு 4 பசில்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. அப்ப 4 பசில்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு 10 மார்க்ஸா எவ்வளவுதான் வரும்? 10 மார்க்குக்கு தான் உங்களுக்கு மிஸ்செலேனியஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மிஸ்செலேனியஸ் வர வாய்ப்பு இருக்கு. புரியுதாப்பா? இது வந்து இந்த பசில் வந்து 3 to 4நாலும் இது வந்து ஒரு 2 ஈஸி லெவலா இருக்கும். ஒரு 2 தான் உங்களுக்கு மாடரேட் லெவலா இருக்கும். ஓகேவா? 2 தான் உங்களுக்கு இதுல மாடரேட் லெவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுல ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு ஈஸி லெவலாவே கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலாவே கேட்பான். பேலன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்ல இருந்து ஹை லெவல் தான் உங்களுக்கு கேட்பாங்க. புரியுதாப்பா? இது மத்த எல்லா பசங்களுமே இப்படிதான் கேட்பாங்க. மாடரேட்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கேட்பாங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கீங்க. ஹார்ட் லெவல் வரைக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. பிராக்டிக்கலா சொல்றேன்ப்பா. நீங்க வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. பஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல மட்டும்தான் உங்களால வந்து ரீசனிங்க வந்து டைம் கன்சூமிங் பண்ண முடியும். அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு 2ல இருந்து 3 மார்க் கேக்குறாங்கன்னா 2 மார்க்காவது உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு ஹார்ட் லெவலா தான் இருக்கும். ஹார்ட் லெவல் தான் இருக்கும். பாத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து வந்து
ஓகேவாப்பா, முதல்ல எல்லாம் கேட்டீங்கன்னா சிலாதிசத்துல உங்களுக்கு இந்த சிலாதிசத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன்ல ஒரு 3 to 5 மார்க் வந்துரும். இன்இக்வாலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அந்த மாதிரி வந்து இருக்குப்பா. இப்பெல்லாம் அப்படி இல்ல. உங்களுக்கு எல்லாமே வந்து 1 or 2 மார்க்ஸுக்கு வந்து கேக்குற மாதிரி தான் கொடுப்பாங்கப்பா. அதனால அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்ப வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு பஸ்ல நம்ம பஸ்லோ ஆர் வந்து ரீசனிங்கோ வந்து மார்க் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம்ப்பா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து எடுக்கிறது அவ்வளோ டஃப்னஸ் கிடையாது. இங்கிலீஷ் குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ டஃப்னஸ் கிடையாது. ஆனா வந்து அதுல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். புரியுதாப்பா? புரியுதா? சரி. இப்ப வந்து எனக்கு அப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்ப நான் வந்து டாபிக்க வந்து நான் எப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு 1 வீக்ல நீங்க படிக்கிறீங்க 1 வீக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த 5 வீக்குமே ஃபைவ் டேஸுமே எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணணும். டாபிக் வைஸ் ஆல்ரெடி நீங்க வந்து டாபிக் வைஸ்ல வந்து எனக்கு தரவா இருக்கணும்ப்பா. அந்த டாபிக் வைஸ் நீங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாபிக் லெவல வந்து ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் மார்க் அப்படிங்கறத நீங்க போடணும் இல்லையா? ஃபுல் மார்க் அப்படிங்கிறது பிகினர்ஸ் இருந்தா ஒரு ஃபுல் மார்க். இதே வந்து நீங்க மாடரேட் ஸ்டூடெண்டா இருந்தா 2 ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுல வந்து ஒரு பிலிம்ஸ் ஒரு மெயின்ஸ் அப்படிங்கறத நான் கவர் பண்ண சொல்லியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 3 to 4 மார்க் டெஸ்ட் வரைக்கும் நீங்க எடுக்கணும். 3 to 4 மார்க் டெஸ்ட் வரைக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணணும்ப்பா. இதுதான் வந்து நீங்க கிராக் பண்றதுக்கான ஒரே சான்சஸ். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து 45 to 50 days வரைக்கும் இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணுனா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதாப்பா? சரி. இப்போ இப்போ நான் வந்து எதுல போய் அதை படிக்கிறது? நான் சரி ஓகே மார்க் டெஸ்ட் எப்படி போடணும் தெரிஞ்சிச்சு, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுல நான் போய் அப்ரோச் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கனிஷியல் லாஜிக்ஸ்ல வந்து உங்களுக்கு எலைட் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா. நம்ம எலைட் பாஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றோம். எல்லா பேங்கிங்கான உங்களுக்கு போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுமே இதுல கவர் ஆகுது. உங்களுக்கு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றதுக்காக அவ்வளோ பிடிஎஃப்ஸ் அவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அப்படியே உங்களுக்கு ஷெட்யூல் இந்த மாதிரி எலைட் பாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே 1ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தோட ஷெட்யூலும் உங்களுக்கு வந்து நம்ம போட்டு கிளியரா டாபிக் வைஸா வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா இதுமே உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்றோம்ப்பா. இத வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணாவே உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலாதிசம் மட்டும் இல்லாம அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் வைஸா இருக்கோ எல்லாமே உங்களுக்கு டே 1ல இருந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜியுமே நான் உங்களுக்கு போட்டு தந்திருக்கோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். நீங்க வந்து ஈஸியா வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். புரியுதாப்பா? இப்போ டே 1 எடுத்துட்டீங்க, சிலாதிசம்ல வந்து இந்த டாபிக் வந்து கவர் பண்ணணும். டே 2ல வந்து இந்த டாபிக். அது ரீசனிங்க்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு டாபிக்னா அதுல வர சப் டாபிக்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கிளியரா வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம்ப்பா. தயவு செஞ்சு இந்த எலைட் பாஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம எஸ்பிஐ பிஓக்கு கண்டிப்பா சொல்ற ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த பாஸ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இந்த பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லப்பா. நீங்க வந்து யூடியூப்ல நீங்க வந்து நிறைய உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதுல வந்து நீங்க தேடி 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 படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அது டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம கொண்டு வர்றோம். அப்படிங்கும் போது அது உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மத்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி லெவல் சம் ஹார்ட் லெவல் சம் அந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா எது எக்ஸாக்டா எனக்கு எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால எக்ஸாக்ட் நம்ம எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொண்டு வருது. மார்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மார்க் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ லெவல் பாத்தீங்கன்னா
எக்ஸாக்டா எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்களோ அந்த லெவல் ஆஃப் மார்க் தான் உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம். அதனால வந்து தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த எலைட் பாஸ் பாத்தீங்கன்னா எதுல நம்ம இருக்கோம் அப்படின்னா, இப்ப கம்ப்ளீட் ரீசனிங் அப்படிங்கிற கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வீடியோஸ்ல இருந்து எல்லாமே வந்து கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த கம்ப்ளீட் ரீசனிங் கோர்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் ஏ டு Z வீடியோ இருக்கு. அது பிலிம்ஸ் லெவல் அண்ட் மெயின்ஸ் லெவல் அப்படிங்கிறதுக்கானது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸும் உங்களுக்கு எவ்வளவு கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அது டாபிக் வைஸா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்கப்பா. நீங்க அதுல போறீங்கன்னா தேடி தேடி இப்ப ஒரு வீடியோ கோர்ஸ் நீங்க போனீங்கன்னா அதுல தேடி தேடி எடுத்து படிக்கணும்ட்டு இல்லாம அதுல பேசிக்ல இருந்து ஒரு சிலாதிசம் எடுத்தீங்கன்னா அதுல பேசிக்ல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து உங்களுக்கு டாபிக் வைஸா எல்லாமே கவர் பண்ணி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம்ப்பா. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேகன்சியா இருக்கு. அதனால வந்து நம்ம எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க பிகினர்ஸ் சரி பிராக்டிஸ் பண்றவங்களுமே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல இருந்து பிடிஎஃப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம்ப்பா. மெயின்ஸ் லெவலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிடிஎஃப் அண்ட் வீடியோஸ் இருக்கு. நம்ம எலைட் பாஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த எஸ்பிஐ பிஓல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா 1500 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் வேகன்சி இல்லப்பா, ஒரு நல்ல வேகன்சி. அதனால இந்த இயர்ல வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம எலைட் பாஸை யூஸ் பண்ணி கிராக் பண்ணி சக்சஸ் ஸ்டோரியை நம்ம கனிஷ்ரினா லாஜிக்ஸ்ல கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து எது எதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இதுபடி யூஸ் பண்ணிக்கங்கப்பா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா நம்புறேன். அதே மாதிரி இந்த வருஷம் நான் எஸ்பிஐ பிஓ ஆஸ்பிரண்ட் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட கண்டிப்பா படிங்கப்பா. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்பிஐ பிஓக்கு உங்களுக்கு கூப்பன் கோடு ஸ்பெஷல் கூப்பன் கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஆஃபர் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. எஸ்பிஐ பிஓ கண்டினியூ இனி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓல இருந்து எல்லா எக்ஸாம் ஆர்ஐபில இருந்து அடுத்தடுத்து எல்லாமே வரும். நீங்க நம்மளோட எலைட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கப்பா. எனக்கு ரீசனிங் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு டிராஸ்டிக் வந்து ஒரு சேஞ்சஸா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின் மத்த இது கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு தூரம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கப்பா. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சக்சஸ் ஸ்டோரி கொடுங்க. தேங்க்யூ, பாய்.